சிறை கைதியான கன்னட நடிகர் தர்ஷனுக்கு 2 கைதிகள் போட்டி போட்டுக்கொண்டு பணிவிடை செய்ததும் இதில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாகவே அவரது சிறை சொகுசு வாழ்க்கை அம்பலமானதும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. ரசிகர் கொலை வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்ட தர்ஷன் கைதிகளுக்கான கட்டுப்பாடுகளை உடைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததன் சான்றாக புகைப்படம் வெளியானது. வீடியோ கால் பேசும் காட்சிகளும் வெளியாகின. இந்த வழக்கில் சிறை அதிகாரிகள் 9 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சிறை விதிகள் தகர்க்கப்பட்டது பற்றி தனித்தனியே 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இவற்றை விசாரிக்க பேகூர், ஹூலிமாவு காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலான 3 தனிப்படையினர் தர்ஷனிடம் 2ஆம் நாள் நடத்திய விசாரணை 8 மணி நேரம் நீடித்தது. சிறை வளாக புல்வெளியில் நாற்காலி போட்டது யார், அவருக்கு காஃபி, சிகரெட், இணைய வசதியுடன் அலைபேசி ஆகியவற்றை கொடுத்தது யார் என கேள்விகளை முன்வைத்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் ஒத்திகை நடத்தி வீடியோ பதிவும் செய்தனர். விசாரணையில் வில்சன் கார்டன் நாகா என்ற கைதிதான் வசதிகளை செய்து கொடுத்தது தெரியவந்தது. கொலை குற்றவாளிகளான பேக்கரி ரகு, வில்சன் கார்டன் நாகா ஆகியோர் போட்டி போட்டுக்கொண்டு பணிவிடை செய்துள்ளனர். முதல் 10 நாட்கள் ரகு பணிவிடை செய்த நிலையில் ஒரு கட்டத்தில் நாகா முந்திக் கொண்டதால் நாகாவும் தர்ஷனும் இருக்கும் புகைப்படம் வெளியானது. தர்ஷன் பயன்படுத்திய அலைபேசி யாருடையது, அவரை படம் பிடித்தது யார் என தனிப்படையினர் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே தர்ஷன் பெங்களூரு சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் பெல்லாரி சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை சிறையா அல்லது சொகுசு விடுதியா என்ற கேள்வி எழும் அளவுக்கு சசிகலா முதல் தர்ஷன் வரையிலான விவகாரங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த சூழலில் பணத்தை கொட்டினால் சிறைக்குள் எல்லாம் கிடைக்கும் என்று கூறி முன்னாள் கைதியும் அதிர வைத்திருக்கிறார். சிறைச்சாலை என்பது குற்றம் சுமத்தப்பட்டவரையும் குற்றவாளிகளையும் அடைத்து வைக்கும் இடமாகும். இங்கு அரசு சட்ட விதிகளின்படி அடைத்து வைக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி, உணவு ஆகியவை இலவசமாக வழங்கப்படும். குற்றவாளிகள் தங்களது குற்றத்திற்கான தண்டனையாக சமூகத்திலிருந்து பிரித்து வைக்கும் நோக்குடன் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் பணம் இருந்தால் என்ன வேண்டுமென்றாலும் வரவழைத்து சிறைக்கும் வீட்டிற்கும் வித்தியாசமே இல்லை என்ற நிலையை உருவாக்கி விடுவார்கள். முக்கிய பிரபலங்கள், பணபலம் மற்றும் அரசியல் பலம் படைத்தவர்கள் ஏதேனும் குற்றத்துக்காக சிறை செல்ல நேர்ந்தால் அங்கு அவர்கள் தங்களது அதிகாரம், பணத்தை பயன்படுத்தி சொகுசு வாழ்க்கை வாழ்வது பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் தொடர்கதையாக நடந்து வருகிறது. அண்மையில் பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் கன்னட நடிகர் தர்ஷன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது புகைப்படங்கள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்தது. இதையடுத்து அவரை பெல்லாரி சிறைக்கு மாற்றம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இதே பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சசிகலா தனி சமையலறை, சிறைக்கு வெளியே ஷாப்பிங் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார். இது சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் தெரிய வந்தது. இதையடுத்து சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது நடிகர் தர்ஷனும் இதே பிரச்சனையில் சிக்கியிருப்பது மூலம் முக்கிய பிரமுகர்களுக்கு சிறைச்சாலைகள் எல்லாம் ஒரு தடையே இல்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மட்டுமின்றி பிரபல கொலை குற்றவாளியான குள்ளச்சீனா சிறையில் தனது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடியுள்ளார். அதுவும் துப்பாக்கி வடிவில் கேக் வரவழைத்து நண்பர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை சிறையா அல்லது சொகுசு விடுதியா என்ற கேள்வி எழும் அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கும் நிலையில் பணத்தை கொட்டினால் சிறைக்குள் எல்லாம் கிடைக்கும் என்கிறார்கள் முன்னாள் கைதிகள். சிகரெட்டு, பீடி இதெல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வெளியே சொல்கிறாங்க. ஆனால் உள்ளவே பார்த்தா ஒரு சிகரெட் பேக்கெட் வந்து 1000 ரூபா விற்கிறாங்க, ஒரு கூலி பேக்கெட் வந்து 400-500 ரூபா விற்கிறாங்க, ஒரு பீடி சிகரெட்டு 500 ரூபா விற்கிறாங்க குறைஞ்சபட்சம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா உள்ளவே வந்து வட்டி பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 20 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் தராங்க உள்ளவே. அப்படி கொடுக்கலைன்னா அவனை வந்து அடித்து ரொம்ப வன்புறுத்த இது எப்படி சொல்கிறேன்னா அடிமை மாதிரியே இது பண்ணுறாங்க. பணம் கொடுத்தால் கோழி இறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சியை உள்ளே கொண்டு வந்து சமைத்து சாப்பிடவும் 1 மணி நேரத்திற்கு 1000 ரூபாய் என்ற அடிப்படையில் செல்போன் பேசவும் வசதி செய்து கொடுப்பார்கள் என்கிறார் முன்னாள் கைதி. இதனால் சிறைகூடத்தில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை காவல்துறை தலைமையகத்திலிருந்து நேரடியாக காவல் அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருக்கும் நடைமுறை என்னவானது என்ற கேள்வியும் எழுகிறது. அங்கே லைஃப் கன்வெர்ட்ஸ் இருக்காங்க, லைஃப் கன்வெர்ட்ஸ் அவங்க மூலிமா பண்ண வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னாக்கா லைஃப் கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு மேலே அவனுக்கு எந்த குற்றமும் சுமத்த முடியாததுனால குற்றம் சுமத்த முடியும்.
அதெல்லாம் வந்து அந்த அந்த 14 இயர்ஸுக்குள்ளே இருந்துச்சாக்கா திரும்பி 14 இயர்ஸ் தான் போய் ஜாயின் ஆகுது. இப்போது புதுசாக இப்போ யாரோ ஒரு பணம் இருக்கிறவன் ஒருக்கு வந்து உள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பயம் இருக்கும், ஐயோ நம்ம உள்ளே போயிட்டோம்ல, நமக்கு எந்த சௌகரியமும் கிடைக்காதுன்னு சொல்லி உள்ளே போனவொடனே அவன் ட்ரெயின் பண்ணுறாங்க. உள்ளே இருக்க லைஃப் கன்வெர்ட்டும் போலீஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஸ்பெண்ட் த மணி வில் கெட் எவ்ரிதிங் சொல்லிட்டு. சிறைக்குள் சொகுசு வாழ்க்கை வாழும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறும் நிலையில் இதை கட்டுப்படுத்த 15 நாட்களுக்கு ஒருமுறை நீதித்துறையினர், காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் என ஒருங்கிணைந்த குழுவாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.